வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வந்த ராணுவ தாக்குதல்கள் நேற்று மாலை 5 மணிக்கு முடிவுக்கு வந்தது. போர் நிறுத்தம் ஏற்பட்டதை தொடர்ந்து முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி விரிவான ஆலோசனை நடத்தினார். போர் நிறுத்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களில் ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது பதற்றத்துக்கு வழிவகுத்துள்ளது. இதற்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் பயங்கரவாதத்திற்கு எதிரான நமது உறுதியான மற்றும் சமரசமில்லாத கொள்கை தொடரும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் பாகிஸ்தானுக்கு எதிராக எடுக்கப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து மற்றும் தூதரக ரீதியிலான நடவடிக்கைகளில் எந்த மாற்றமும் இல்லை என மத்திய அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் தரப்பானது இந்தியாவை தொடர்பு கொண்ட பிறகு இரு நாடுகளுக்கிடையே புரிந்துணர்வு ஏற்பட்டது. போருக்கு முந்தைய அல்லது பிந்தைய என எந்த நிபந்தனையும் கிடையாது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது தொடரும். இந்தியா எடுத்த அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்கின்றன. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலையில் மாற்றம் கிடையாது என தெரிய வந்துள்ளது. நேற்று அதிகாலை பேட்டியளித்த பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் இந்திய ஏவுகணை ஆப்கானிஸ்தானை தாக்கியதாக குற்றம் சாட்டியிருந்தார். பாகிஸ்தானின் இந்த குற்றச்சாட்டை ஆப்கான் ராணுவ செய்தி தொடர்பாளர் இனயத்துல்லா கவாரிஸ்மி மறுத்துள்ளார். எங்கள் மீது தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் கூறிய குற்றச்சாட்டுகளில் நம்பகத்தன்மை எந்த உண்மையும் இல்லை என கவாரிஸ்மி தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் இன்று சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாடு வன்னியர் சங்கம் சார்பில் நடக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வரும் நிலையில் புதுச்சேரியில் இன்று முழுவதும் மதுக்கடைகளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. போர் பதற்றம் நிலவுவதால் சென்னையை பொறுத்தவரை பொதுமக்களுடன் காவலர்களும் சாதாரண உடையில் வலம் வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என போலீஸ் கமிஷனர் அருண் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு நிதிக்கு 1 மாத சம்பளத்தை வழங்குவதாக இளையராஜா அறிவித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், பஹல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொன்றதை எதிர்த்து நமது வீரர்கள் எல்லைகளில் துணிச்சல், துல்லியம் மற்றும் உறுதியுடன் செயல்பட வேண்டும். நமது தன்னலமற்ற வீரர்கள் எதிரிகளை மண்டியிட செய்வார்கள் என்று நான் மிகவும் நம்புகிறேன். பெருமை மிக்க இந்தியனாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பயங்கரவாதத்தை ஒழிக்கவும், நமது எல்லைகளையும் மக்களையும் பாதுகாக்கவும், நமது நாட்டின் துணிச்சலான ஹீரோக்களின் வீரம் முயற்சிகளுக்காக எனது இசை நிகழ்ச்சி கட்டணம் மற்றும் 1 மாத சம்பளத்தை தேசிய பாதுகாப்பு நிதிக்கு வழங்க முடிவு செய்துள்ளேன். ஜெய்ஹிந்த் என தெரிவித்துள்ளார். கேரளாவில் இந்த ஆண்டு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மூழ்கி வரும் பொருளாதாரத்தை சீரமைக்க பாகிஸ்தானுக்கு $1 பில்லியன் கடன் கொடுக்க IMF ஒப்புதல் அளித்துள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.